இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்தெழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேன் என்று இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காகவும் தன் பாட்டு வரிகளை அர்ப்பணித்துக் கொண்ட மகாகவி பாரதியையும் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தன் பாட்டு வரிகளை வீரிய வரிகளாக பயன்படுத்திய பாவேந்தர் பாரதிதாசனையும் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன் நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன் கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் என்று திரைப்படங்களுக்காக பாடல்களை எழுதினாலும் பாட்டாளி வர்க்கத்தின் போர் வாழ் என்று பாராட்டப்படுகின்ற பட்டுக்கோட்டையாரையும் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் ஒருவரினும் நில்லேன் அஞ்சேன் என்று திரைப்பட பாடலுக்கு ஒரு இலக்கிய தரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கவியரசு கண்ணதாசனையும் வணங்கி தேவகோட்டை நகர சிவன் கோவில் கிழக்கு கந்த சஷ்டி விழா கழகத்தின் 66ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறுபட்ட நிகழ்வுகளை எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக நடத்தி முடித்துவிட்டு நிறைவாக இன்று சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இந்த அருமையான நன்னாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு அரிய வாய்ப்பாக எங்களை ஏற்பாடு செய்து அழைத்து வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்த இந்த அமைப்பின் நிர்வாகத்தை சார்ந்த அருமைக்குரிய பெருமக்களே, இதன் தலைவராக இருந்து சீரும் சிறப்புமாக பெருமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மதுரையில் ஒரு பள்ளியை சொன்னால் அது பெருமைக்குரிய பள்ளி என்று நினைக்கின்ற அளவுக்கு விரல் விட்டு சொல்லக்கூடிய பள்ளிகளில் முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டால்பின் பள்ளியினுடைய அருமைக்குரிய தாளாளர், இந்த அருமைக்குரிய கழகத்தின் தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாயின் பெருமையை தன்னகத்தே கொண்டு திகழக்கூடிய அருமைக்குரிய ஐயா டால்பின் ஏஆர் ராமநாதன் அவர்களே, செயலாளர்கள் அருமைக்குரிய சகோதரர் எஸ் எல் மகாலிங்கம் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் எல் சதாசிவம் அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரர் வி செந்தில்நாதன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்வை இன்று எங்களுக்கு நடத்துவதற்கு காரணமாக இருந்து நிகழ்ச்சிக்கு உதவி இருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா திரு எஸ் பி ராமநாதன் என்கிற நரசிம்மன் அவர்களே, அருமைக்குரிய இந்த நிர்வாகத்தை சார்ந்த அன்பிற்குரிய பெருமக்களே, எனக்கு முன்னாலே அமர்ந்து சென்ற ஆண்டு எங்கள் அரிமா சங்கத்தில் 324 B3 மாவட்டத்தில் மிகச் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு ஆளுநராக இருந்து தான் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் அகில உலக அரிமா சங்கங்கள் எல்லாம் வியக்கின்ற வகையிலே இந்த தேவகோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே உறுப்பினர் சேர்க்கையிலும் புதிய சங்கங்களை உருவாக்குவதிலும் அகில உலகத்திலேயே 5வது இடத்தை பெற்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் அருமைக்குரிய சின்ன அருணாச்சலம் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நன்னாளில் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு அருமைக்குரிய சகோதரர், அவரை பார்த்தா ஐயான்னு சொல்ல தோணல, இந்த புலவர் சங்கர்லிங்கம் கூட சேர்ந்து எனக்கு அந்த நோய் வந்துருச்சு, ஐயா ஐயானே சொல்லுவேன். அவரை பார்த்தா இளைஞர் மாதிரி இருக்கார், இந்த அஜித் விஜய் மாதிரி வந்து நான் எங்க இந்த டால்பின் ராமநாதன் சொல்றாங்களே அவர் எங்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து கொடுக்கிறார். அப்படி ஒரு இளமை ததும்புகிற ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய நீங்க நீடூழி வாழணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சகோதரர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார் புலவர். தாயின் பெருமையை இவர் அருமையாக போற்றி வணங்கக்கூடியவர், நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னார். தாயை வணங்குகிற எந்த மனிதனும் தாழ்ந்ததாக வரலாறே இல்லை இந்த மண்ணிலே, அதுதான் உண்மை. அதை அவர் மெய்ப்பட செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவரை நாம் வணங்கலாம், வாழ்த்தலாம். இந்த அருமையான நிகழ்வை 66 ஆண்டுகளாக நிகழ்த்துவது என்பது இது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒன்றா. இது சாதாரண ஒன்றில்லை. ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை கட்சியை நடத்த முடியவில்லை, நாளா உடைஞ்சிருவான். ஒரு 20 வருஷம் ஒரு குடும்பம் வந்து ஒன்னாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. மிகப்பெரிய குடும்பமாக, குடும்ப விழாவாக ஒரு கந்த சஷ்டி விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நம் முதல்
இடத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கழகம் என்றால் அது தேவகோட்டை கந்த சஷ்டி விழா கழகமாகத்தான் இருக்க முடியும். அதற்கு உங்கள் ஒற்றுமையும் மனப்பாங்கும் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பட்டிமன்றத்துக்கு வரலாம். முதல்ல ஒரு இசை கச்சேரி நடந்திருக்கும் நினைக்கிறேன். நாங்க கூட கேட்டோம். எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் சிக்கலான இயற்கை சூழலும் அப்படிதான் குரல் வித்தியாசமா போயிருச்சு. நேற்று இருந்து அப்படியே பாடுபட்டுட்டேன். வாயே திறக்க முடியாத அளவுக்கு இறுகி போயிருச்சு இந்த இயற்கை சூழல். என்ன செய்யறதுன்னு தெரியல. பாட்டு தான் மிக அருமையாக உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் அந்த பாட்டோடு கூடிய ஒரு பட்டிமண்டபத்தை கொடுத்துருவோம். பட்டிமண்டபத்தை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பட்டிமண்டபத்தை ரசிக்கவும் ருசிக்கவும் வாய்ந்த மண், வழங்குகிற மண், அருமை பெருமைகளை எல்லாம் சேர்க்கிற மண் என்றால் அது இந்த செட்டிநாட்டு மண் தான் என்று சொல்ல வேண்டும். அது இந்த மண் தான் என்று சொன்னோம். அது தேவகோட்டையில 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அருமைக்குரிய சகோதரர் எங்கள் முன்னாள் ஆளுநர் சின்ன அருணாச்சலம் ஸ்பான்சர் நீங்க தானே பண்ணது? ஆமா, பண்ணி நான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கேன். மீண்டும் வாய்ப்பை தந்திருக்கிறார் அருமைக்குரிய டால்பின் ராமநாதன் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி எங்கள் பட்டிமண்டபத்தை தொடங்கும். பட்டிமன்றம்னா இன்னைக்கு நான் அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, திரை இசை பாடல்களில் மக்கள் மனங்கவர பாடியவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா, இதுதான் தலைப்பு. இந்த வாழ்ந்த கவிஞர்கள் வாழும் கவிஞர்கள் அப்படின்னா கவிதை எழுதிக்கிட்டு இருக்கவங்க பாட்டு எழுதுறது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. வாழ்ந்த கவிஞர்கள் வாழும் கவிஞர்கள் அப்படின்னா பாடியவர்கள். பாடியவர்கள் பாரதி பாடினான்னு சொல்றோம். அவ படைப்பாளிகளை பாடியவதாக சொல்லுகிறோம். அந்த வகையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தலைப்பு. பாட்டை ரசிக்காத மனிதரே கிடையாது. எல்லா இடத்துலயும் பாட்டு இருக்கு. பாட்டு இல்லாத இடமே கிடையாது. நாத்து நடும் போது பாட்டு, களை எடுக்கும் போது பாட்டு, சுமைகளை தூக்கி செல்லும் போது பாட்டு, படகு ஓட்டி செல்லும் போது பாட்டு, எல்லா இடத்துலயும் பாட்டு இருக்கு. பாட்டு இல்லாத இடமே கிடையாது. பாட்டுக்கு மயங்காத உயிர்களும் கிடையாது. அதனாலதான் பாட்டை பற்றி எல்லாருமே அந்த காலத்துல ஒரு பாட்டு போட்டான். இந்த பாட்டை பற்றி ஆடலும் பாடலும் இருந்தா தான் ஒரு வேலையே சிறப்பாக இருக்கும். அதை அருமையாக சொன்னான். ஆடி பாடி மேல செஞ்சா அலுப்பு இருக்காது, ஆடி பாடி மேல செஞ்சா அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகு இருக்காது. ஆடி பாடி மேல செஞ்சா அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகு இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகு இருக்காது. பாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஈர்க்கும் சக்தி இருக்கு. அதனாலதான் பட்டுக்கோட்டையார்ட்ட போய் கேட்டாங்க, பாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு, அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாட்டிலே உண்டு என்று சொன்னார். பண்ணோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் பாடுவதாக சொல்லுகிறார், பாடியிருக்கிறார். ஏழிசையா இசைப்பயனா என்னுடைய தோழனுமா என்று சுந்தரர் பாடியிருக்கிறார். பாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஈர்க்கும் சக்தி இருக்கு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிற பாடல்களை எல்லாம் நான் கேட்கிறோம். பாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஈர்க்கும் சக்தி இருக்கிறதுனாலதான் குழந்தைய தொட்டில போட்டு ரே 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 கண்ணே உறங்கு கானகத்து மயிலுறங்குன்னா புள்ள தூங்கிரும். நான் சொல்றது அந்த கால தாய்மார்கள். இந்த கால தாய்மார்களுக்கு தாலாட்டு மறந்து போச்சு, தெரியல. எங்க அம்மா காலத்துல பேரம்பேத்தி அப்படி கொடுத்தா தொட்டில போட்டு ரே 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 ரேன்னா புள்ள தூங்குச்சு. என் சம்சாரம் காலத்தை தாண்டி வந்த பிறகு பிள்ளைய கொடுத்து தொட்டில போட்டு தாலாட்டுமானா, தாலாட்டுனா என்ன, தாலாட்டுனா என்னாலே மறந்து போச்சு. தாலாட்டுனா தொட்டில போட்டு ரே ரே ரேன்னா ஆட்டு, புள்ள தூங்கும்ல அப்படின்னு சொல்லி பெருசுக சொன்னா இது போட்டு ஆட்டுது. ரே ரே ரேன்னா தொட்டில விளக்கிட்டு புள்ள சொல்லுது, அம்மா நானா தூங்கிக்கிறேன் விட்டுருமா பயமா இருக்கு அப்படின்னு. பிள்ளைகளை மிரட்டுற அளவுக்கு இன்னைக்கு தாலாட்டு போயிருச்சு. கோலங்கள் பார்க்க தெரியுது டிவியில, கோலங்கள் போட தெரியல வீதியில. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு காலம் நிலை மாறி இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பாட்டை பற்றிய ஆராய்ச்சி. நான் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, ஏனென்றால் 4 பேர் தான் கூட்டிட்டு வந்து பேசுவோம். இங்க பாருங்க, ஜாம்பவான்களாக 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கீங்களோ அது மாதிரிதான் எங்க பட்டிமன்றம் அமையும். அதனால நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பொறுத்து தான். என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அமெரிக்க தமிழ் சங்கத்தில் பேசுவதற்காக போயிருந்தேன். 2008 நானும் நடிகர் சிவகுமாரும் அவருடைய பையன் கார்த்திக். கார்த்திக் தெரியுமா? கார்த்திக் தெரியாம வேற என்ன தெரியும் அப்படின்னு. ஆமா, கார்த்திக், நித்யஸ்ரீ போன்றவர்கள் எல்லாம் போயிருந்தோம். இங்க போயிருக்கும் போது அந்த தமிழ் சங்கத்துல பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாட்டுக்கு மட்டும்தான் ஒரு தனி மரியாதை இருந்துச்சு.
பாட்டுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நான் பாடலோடு கூடிய பேச்சு. அதனாலதான் 19 தமிழ் சங்கத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு அமெரிக்காவில் கிடைச்சு. அங்க 2.5 மாதங்கள் தங்கி இருந்து இவங்க எல்லாம் 15 நாள்ல வந்துட்டாங்க. சிவகுமார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. 2.5 மாதங்கள் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்க கவர்னர் எல்லாம் போய் ஒரே மாசத்துல வந்திருப்பாரு, 10 நாள்ல வந்திருப்பீங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம். அது மாதிரி பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்க்கும் சக்தி இருக்கு. அதனாலதான் குழந்தைகளை போட்டு ஆட்டினா தூங்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இதுல பாட்டு கேட்கறதுனே விவசாய இல்ல. பாட்டை ரசிக்காத மனுஷனே இல்லைன்னு சொன்னேன். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் என்ன மாதிரி போட்டிருக்கான் தெரியுமா? பைக்லயே பாட்டு வச்சிருக்கான். இங்க இருக்கான்னு தெரியல, தேவகோட்டையில் இருக்கா, பைக்ல கோடை எஃப்எம், சூரியன் எஃப்எம் மாட்டிக்கிட்டு காதுல மாட்டிக்கிட்டு அப்படி சைன்னு போயிட்டு இருக்கான். போகும்போதே சொல்றார், இப்பொழுது கோடை எஃப்எம்ல இருந்து அறிவிக்கிறார், சோமா ஸ்கந்தமூர்த்தி இப்பொழுது நீங்கள் கேட்டவை பாட காணிக்கையில் டி.எம். சௌந்தரராஜன் ஐயா பாட்டை ஓடி பைக்கை ஓட்டிக்கிட்டே பாட்டை காதுல மாட்டிக்கிட்டு அப்படி போற, அப்படி எதை பாடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே